இடஒதுக்கீட்டை பெற்றதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய அனைவருக்கும் பங்கு இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பிரகாஷ்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ்ராஜ், நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகின்றோம். நேரு கல்வி, தொழில், நிறுவனங்கள், அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோவில் என்றார். ஆனால் இப்போதுள்ள பிரதமர் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்பதாக விமர்சித்தார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளது. அதன்படி அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது கருணாநிதி முதல்வரானதும் 49 ஆனது. அதன்பின் எம்ஜிஆர் முதல்வரானதும் 68% ஆனது. பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் 69% ஆனது. அதை மத்திய அரசு 50% முயன்றது. அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார். மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன். ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை. அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம் என்று கூறினார். 41% அண்ணா இருக்கும்போது இருந்தது. 71 கலைஞர் வர்றாரு. அவரு பல மாற்றங்கள் எடுத்துட்டு போனது. அதுக்கப்புறம் 49 ஆகுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு. அவரு பல திட்டங்களை எடுத்துட்டு வரும்போது அது 68 ஆகுது. அதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் வராரு. அது 69 ஆயிடுது. இப்படி ஆன பிறகு இவ்வளவு பேரு, இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு போராட்டமும் ஒரு பயணமும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 தான் அப்படின்னு சொல்லும் போது புரட்சி தலைவி அவர்கள் கோர்ட்ல போய் அதை 9th ஷெட்யூல்ல போட்டு அதை சாதிச்சு ஜெயிச்சு 69% பண்றாங்க. தமிழர்களோட, தமிழ்நாட்டோட எல்லாரோடைய வேலை. அந்த ஒரு போராட்டத்துல கலைஞரும் அதுக்கு காரணம்னு சொன்னதே, எனக்கு அறிவில்லைன்றீங்கல்ல, நான் தமிழ்ல கர்நாடகாக்காரன் தான், எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க.